ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 414 பொருட்பாலிலே அரசியலிலே கேள்வி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், கற்றிலனாயினும் கேட்க அகுதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. கற்றிலனாயினும் கேட்க அகுதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. அதாவது கற்க வேண்டிய நூல்களை கற்காவிட்டாலும் கூட கற்றறிந்த அறிஞர்களிடம் நல்லவற்றை கேட்டு அறிந்து அதன்படி நடப்பது என்பது நடை தளர்ந்து தள்ளாடி நடக்கின்ற ஒருவனுக்கு உதவியாக இருக்கின்ற ஊன்றுகோல் போல தக்க துணையாக அமையும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். கேள்வி அறிவு சம்பந்தமான இந்த திருக்குறளின் மிக அருமையான கருத்தோடு தொடர்புடைய ஒரு நேர்த்தியான தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் மருதகாசி இயற்றியிருக்கிற ஒரு மேன்மை மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. நாம் கற்க வேண்டிய நூல்களை கசடர கற்று அதன்படி நடக்க வேண்டும். நல்ல பல நூல்களை கற்காவிட்டாலும் கூட கற்க வேண்டிய, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல நல்ல கருத்துக்களை தெளிவாக கற்று உணர்ந்த பேரறிஞர்கள், தலை சிறந்த ஞானிகள், மெய் ஞானம் உணர்ந்த சான்றோர்கள் கூறி இருக்கின்ற நல்ல பல அறிவுரைகளை, அத்தகைய உண்மைகளை, இயற்கை அறிவினை சிறப்பாக நாம் பயிலுகின்ற போது, அவற்றினுடைய உண்மை தன்மையை உணர்கின்ற போது, அத்தகைய மெய் உணர்வு ஒருவருக்கு அடுத்து என்ன செய்வது என்று அறியாது தவிக்கின்ற ஒரு மோசமான பயம் உண்டாக்குகின்ற சூழ்நிலையிலே தள்ளாடி நடக்கின்ற முதியவர்களுக்கு மேற்கொண்டு தொடர்ந்து நடந்து செல்ல உதவுகின்ற ஊன்றுகோல் போல உதவியாக, தக்க துணையாக இருந்து நாம் மேலும் செயல் புரிந்து நமது லட்சிய பயணத்தை தொடருவதற்கு உதவும் என்கின்ற அருமையான ஒரு கருத்தினை ஒரு நல்லறிவு பெற்ற நங்கை கால்நடைகளுக்கு அறிவுரையாக எடுத்துரைப்பதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த மங்கை கூறுவார், அன்பான உயிரினங்களே, இந்த உலகிலே நீங்கள் சிறந்து வாழ விரும்பினால், பயன் தரத்தக்க வாழ்க்கையை நீங்கள் நடத்த விரும்பினால், நல்ல வழிமுறைகளை சொல்லுகின்ற எனது பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும். முன்னும் பின்னும் பார்க்க வேண்டும். நின்று நிதானித்து உங்களது நேர் வழியிலே, லட்சிய பாதையிலே, நீதியின் பாதையிலே நீங்கள் நடக்க வேண்டும். நீங்கள் புகழுடன் திகழ நான் சொன்ன பேச்சை அன்பு வழி செல்லுகின்ற, அற வழி செல்லுகின்ற பாதைக்கான அறிவுரைகளை கேட்டு அடுத்த அடியை எடுத்து வையுங்கள் என்று மிக அழகாக நல்லறிவு தருகின்ற கேள்வி ஞானத்தினுடைய மகிமையை, அதன் மேன்மையை அந்த பெண்மணி கால்நடைகளுக்கு உரைப்பது போல இந்த உலக மாந்தர்களுக்கு எடுத்து உரைக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளிவந்த மக்களை பெற்ற மகராசி. மருதகாசியின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு KV மகாதேவன் இனிமையாக இசையமைக்க பி பானுமதி மிக நேர்த்தியாக, அழகாக, இனிமையாக பாடுகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. சொன்ன பேச்ச கேட்கணும், முன்னும் பின்னும் பார்க்கணும். சொன்ன பேச்ச கேட்கணும், முன்னும் பின்னும் பார்க்கணும். நின்னு நல்லா நிமிர்ந்து பார்த்து நேர் வழியே நடக்கணும். நின்னு நல்லா நிமிர்ந்து பார்த்து நேர் வழியே நடக்கணும். சொன்ன பேச்ச கேட்கணும், கேட்கணும். சொன்ன பேச்ச கேட்கணும், முன்னும் பின்னும் பார்க்கணும். நின்னு நல்லா நிமிர்ந்து பார்த்து நேர் வழியே நடக்கணும். சொன்ன பேச்ச கேட்கணும், கேட்கணும். எனவே கற்க வேண்டிய நல்ல பல நூல்களை கற்க முடியாவிட்டாலும் கற்காவிட்டாலும் கூட கற்றறிந்த அறிஞர்களிடம் நல் அறிவை கேட்டு அறிந்து அதன்படி நடப்பது என்பது நடை தளர்ந்து தள்ளாடி நடக்கின்ற ஒருவனுக்கு உதவியாக இருக்கின்ற ஊன்றுகோல் போல
தக்க துணையாக அமையும் என்கின்ற இந்த திருக்குறளின் மேன்மையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் கேள்வி ஞானத்தினை சான்றோர்களிடம், அறிஞர்களிடம், ஞானிகளிடம் சிறப்பாக பெற்று வாழ்விலே புகழையும் பெருமையையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறளின் 415 அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.